ஹாய் மக்களே, நம்மளோட சேனல் ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம நிறையா விஷயங்கள் வந்து பேசியிருக்க மாட்டோம். அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான், பட் நம்ம அது வந்து பெருசாலாம் எடுத்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேச போகிறோம். நான் ஒரு ஹெச்ஆராக இருக்கிற நிறையா கேண்டிடேட்ஸ் கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. அதில் ஒரு கேண்டிடேட்டோட ஸ்டோரி தான் இது. அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கேண்டிடேட் தான். அவங்களோட சொந்த ஊரில் பிறந்து வளர்ந்து அங்கேயே படித்து அவங்க ஃபேமிலி எல்லாம் அங்கே தான் செட்டில் ஆகிருக்காங்க. அங்கே ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருக்காங்க. ஸோ வந்து அந்த ஜேடியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஸ்கில்ஸ் ஆகட்டும், எல்லாமே பர்ஃபெக்ட் மேட்ச். ஃபைனல் இன்டர்வியூ ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த கொஷினுக்கு இவங்க தெரியாதுன்னு சொன்னனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த கொஷின் என்ன அப்படின்னா, ஹிந்தி தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. இவங்க தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இங்கே 50% பீப்புள்ஸ் வந்து நார்த் இந்தியன்ஸ், 50% வந்து தமிழ் பீப்புள்ஸ். ஸோ நீங்கள் வந்து இவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா தமிழும் ஹிந்தியும் வந்து கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஒர்க்குக்கு வந்து இங்கிலீஷ் கண்டிப்பாக முக்கியம். ஸோ இது 3 லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த கேண்டிடேட்க்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் தெரியும், ஹிந்தி தெரியாது. அப்படிங்கிறனால இவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கேண்டிடேட் ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, இதுவே நான் வந்து வேற ஒரு ஸ்டேட்க்கோ இல்லை வேற ஒரு கண்ட்ரிக்கோ போகிறேன் அப்படின்னா, அங்கே போய் எனக்கு வேலை வேணும் இல்லை நாங்கள் சர்வே பண்ணணும் அப்படின்னா அந்த மக்கள் பேசக்கூடிய லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக அந்த மொழியை நான் கற்றுக்கிறேன். இப்போது நான் பிறந்து வளர்ந்த ஒரு ஊரில், என்னோடய சொந்த ஊரில் எனக்கு வேலை வந்து கிடைக்கல. இது வந்து எல்லா கம்பெனியும் இப்படி தான் பண்ணுறாங்களா, இல்லை ஒரு கம்பெனி தான் இப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணும்போது நிறைய கம்பெனிஸ் இதே தான் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே அதிகமான ஒர்க்கர்ஸ் நார்த் இந்தியனாக இருக்கிறதுனால நம்ம அவங்கக்கிட்ட பேசும்போது ஹிந்தியில் பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த கேண்டிடேட்டோட கொஷின் என்ன அப்படின்னா, நான் அவங்க ஊருக்கு போகும்போது இல்லை நான் அங்கே போய் வாழும்போது, அங்கே போய் நான் வேலை தேடும்போது, நாங்கள் சர்வே பண்ணணும்னு நினைக்கும்போது நான் அவங்க மொழியை கற்றுட்டு தான் அங்கே போகிறேன். அதே மாதிரி அவங்க இங்கே வரும்போது என்னோடய மொழி தானே அவங்க கற்றுக்கணும். அதை விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய என்ன நீ அவங்களோட மொழியை நீ கற்றுக்கணும், அப்போ தான் உனக்கு வேலைன்னு சொல்லி என்னோடய சொந்த ஊர்லேயே நான் ரிஜெக்ட் பண்ணால் நான் எங்கே போவேன்? நான் எகைன் வேலைக்காக வேறு ஊருக்கு நான் போகும்போது இல்லை வேறு மாநிலத்துக்கு நான் போகிறேன், வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன் அப்படிங்கும்போது அங்கே அவங்க பேசக்கூடிய மொழியை நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி என்னோட சொந்த ஊருக்கு என்னோட மாநிலத்துக்கு வரக்கூடிய மக்களும் நான் பேசக்கூடிய இங்கே அதிகமான மக்கள் பேசக்கூடிய லாங்குவேஜை அவங்க ஏன் கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கேண்டிடேட்டோட ஒரு கொஷினாக இருக்குது. இப்போது நான் உங்ககிட்ட கேட்குறேன், நம்மளோட ஊருக்கு வரக்கூடிய மக்களோட மொழியை நம்ம கற்றுக்கணுமா, இல்லை நம்ம ஊருக்கு ஒர்க்குக்கு வரனால அவங்க நம்மளோட மொழியை கற்றுக்கணுமா? இதுதான் இந்த கேள்வி. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.